உன்னால அவர் பொண்ணை கூட விட்டு கொடுக்க துணிஞ்சாரே மல்லி. அதெல்லாம் என்னோட தப்பு தான் பெரியம்மா. அதெல்லாம் வச்சுதான் என் மேல அன்பா இருக்காருன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். அப்படியெல்லாம் இல்லைன்னு எனக்கு இப்ப புரிய வச்சுட்டாரு. அந்த விஜய் இப்ப இல்ல பெரியம்மா. அப்ப வெண்பாக்காக நான் இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைச்சாரு. இப்ப அவருக்கு நான் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான் முடிவே பண்ணிட்டாரு. அப்புறம் ஏன் அவர் ஸ்டேஷனுக்கு வரணும் இல்ல? உண்மைதானே தெரியுது பெரியம்மா. ஆனா மனசுக்கு புரியலையே. ஐயோ, அவர் வரலன்னு ஏங்கி தொலையுது. மனச கழட்டி வச்சுட்டா இந்த வலின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுல்ல மல்லி. அந்த ராஜேஸ்வரி அதையும் இதையுமா சொல்லி மாப்பிள்ள மனசை கலைச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அதையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அட போங்க பெரியம்மா. அவங்க சொல்லி கொடுத்துதான் அவர் அப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்றதுக்கு அவர் ஒண்ணும் தெரியாத பாப்பாவா? இப்ப கூட உங்களுக்கு அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு மனசுல தோணும். ஆனா என்ன, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சமாதானப்படுத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. அவர் மனசுல எனக்குன்னு ஒரு இடமே இல்ல பெரியம்மா. நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஆனா என் வாழ்க்கை நாசமா போச்சு பெரியம்மா. ஒண்ணும் இல்லாம போச்சு. இனிமே இத சரி பண்ணலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, போட்டும் பெரியம்மா. நான் சந்தோஷமா இதை ஏத்துக்கணும். அதுக்கு டைம் ஆகும் இல்ல பெரியம்மா? எல்லாம் சரியா போயிடும் மல்லி. நீ படுத்து தூங்கு, நல்லா தூங்கு. என்ன வலிக்குதா? இரு இருக்குன்னு பேண்டேட் போட்டு விடுறேன். கடவுளே, கோவில் சிலைய உங்க வைஃப் மல்லி திருடல சார். விசாரணைங்கிற பேர்ல எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க. பாவம், ஒரு தப்பும் பண்ணாம இப்படி அனுபவிச்சுட்டு வந்து நிக்கிறா. டாடா, டாடா, என் மேல கோவமா டாடா? உன் மேல டாடாவுக்கு கோவம்லாம் இல்ல வெண்பா. அம்மா மேல? நீங்க ரொம்ப பேட் ஆயிட்டீங்க டாடா. முன்னாடிலாம் நீங்க இப்படி கிடையவே கிடையாது தெரியுமா? சாரிடா, நான் உன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். தப்புதான். இப்பெல்லாம் ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னே தெரியல. இனிமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், சரியா? நீ படுத்துக்கோ. நீங்களும் நல்லா நடிக்கிறீங்க டாடா. பின்ன மலிமா தப்பு பண்ணிட்டாங்கன்னு தானே அவ்வளோ கோவப்பட்டீங்க? அவங்களால உங்க பேர் கெட்டு போயிடுச்சுன்னு தானே சொன்னீங்க? ஆமாடா, உனக்கு தான் தெரியுமே, கனடா பிசினஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அது பெரிய லாஸ் வெண்பா. அப்போ என்னால அந்த டென்ஷனை தாங்க முடியல. ஏதோ ஆத்திரத்துல நான் கோவப்பட்டேன். அதெல்லாம் ஓகே டாடா, கோவப்பட்டீங்க, புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. உண்மையா யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல டாடா. அப்புறம் என்ன? இப்ப கூட மலியம்மா மேல உங்களுக்கு கோவம் போகலல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வெண்பா. இந்த விஷயத்துல உன் மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஏன்டா உருன்னு இருக்கீங்க? மல்லி கொஞ்சம் கவனமா பேக்கை செக் பண்ணி கொண்டு வந்திருந்தா இவ்ளோ ப்ராப்ளம் ஆயிருக்காது வெண்பா. கனடா போற பிளானும் கேன்சல் ஆயிருக்காது. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
அதுக்காக அவளை தப்பா சொல்லல. அது இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. ஆக்சுவலி நீங்கள் கனடா போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை விட்டு எப்படி டாடா நான் இருப்பேன்? நான் சாமி கிட்ட ப்ரே பண்ணேன், காட் கனடா ப்ரோக்ராம் எப்படியாவது டாடாக்கு கேன்சல் ஆகிடணும் காடு கிட்ட ப்ளீஸ்ன்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் டாடா இப்படியெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் கோவப்படுறதா இருந்தா என் மேலே தான் கோவப்படணும். Love you, Dada. இன்பா இன்பா தீராத இன்பா நீயே என் காதல் வெண்பா அன்பா அன்பா ஆராத அன்பா நீயே என் வாழ்வில் பெண்பா இன்பா இன்பா தீராத இன்பா நீயே என் காதல் வெண்பா அன்பா அன்பா ஆராத அன்பா நீயே என் வாழ்வில் பெண்பா பேசாமல் நீயும் செய்கின்ற மாயம் பேரின்ப தேனூரிடும் தீவே ஓயாமல் வீசும் தெய்வீக வாசம் உன்னோடு கண்டேனே ஊதா பூவே இன்பா இன்பா தீராத இன்பா நீயே என் காதல் வெண்பா அன்பா அன்பா ஆராத அன்பா நீயே என் வாழ்வில் பெண்பா. சாரி மல்லி, என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. உன்னை அசிங்கப்படுத்தும் போது மட்டும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு சாரி கேட்கறப்ப மட்டும் நான் தனியா கேட்கிறேன்ல. எனக்கே தெரியாம என்னோட ஈகோ பெருசா வளர்ந்து நிக்குது இல்ல. உன்கிட்ட கூட நேரா கேட்காம போயும் போயும் நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வந்து பேசுறேன் பாத்தியா. என்னோட ஈகோ ஒரு காரணமா இருந்தா கூட அதை விட எக்கா முன்னாடி சில விஷயங்களை என்னால ஓப்பனா பேச முடியல. நான் ஈகோ இருக்கிற ஒருத்தன் தான். அப்படி இருக்கிற ஒரு ஆம்பளை தான் ஒரு பொண்ணை ரொம்ப அதிகமா ஹர்ட் பண்றான்ல. வெண்பாக்காக என்னென்னமோ பண்ணிருக்க, என்னென்னமோ தியாகம் செஞ்சிருக்க, எனக்காக கூட எவ்வளவோ பண்ணிருக்க. அது எல்லாத்துக்கும் சாரியோ இல்ல தேங்க்ஸோ ஒரே வார்த்தையில சொன்னா அதெல்லாம் பத்தாது. ஆனா இப்போதைக்கு என் மனசு நிம்மதியாகணும்னு சொல்றேன். I'm very very sorry மல்லி. சரிப்பா, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். வை. அப்பா பேசுறது இந்த காத்துல உன்னை சுத்தி அலைஞ்சுகிட்டு தான் இருக்கும். அது கடவுள் மாதிரி உன்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றப்ப நீ என்ன மன்னிச்சிருவ தானே மல்லி? கனாவா நனாவா என் வாழ்வும் வீணாவா அன்பே நீ இல்லாமல் பொன்வானில்
போராட்டம் தீராதா? அம்மா தாயே, உன்னை நான் நம்பினது வீண் போகல. செல்லாயம்மா, நீ சொன்ன மாதிரி மாப்பிள்ளைக்கு மல்லியோட மனசை புரிய வச்சுட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.